வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது துளாராசி. துளாராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க? இந்த துளாராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். துலாம் ராசி என்பது நீதி, நேர்மை, தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க, சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று ராசி. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே இனிமையாக பழகுவாங்க. தோற்றத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அழகு உடையவங்களாக, அது கருப்பாக இருந்தாலும் நல்ல கவர்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க. நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு வசீகர தன்மை இருக்கும். எதிர்பாலினத்தவருடைய ஈர்ப்பு உள்ள ஒரு ராசி. இது இயல்பாகவே அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். ஒரு கல்யாணத்துக்கே போனோம் அப்படின்னா கூட போனோம், மை எழுதணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அதில் நம்மளோடைய பங்கு என்ன அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும். சமரசம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. தீராத பிரச்சனையை ஒரு பொடியில் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் எந்த வயதிலையுமே மற்றவங்களை விட ரொம்ப இளமையான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இளமையான தோற்றம் உடையவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. நெகட்டிவாக பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது. எந்த நேரமும் வசைமொழி பேசுகிறாங்க, மோசமான சொற்களை பேசுகிறாங்க, தடிமனான சொற்களை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நின்று பேசுகிறது கூட பிடிக்காது. அந்த இடத்த விட்டு தானாகவே விலகி வெளியில் வந்துடுவாங்க. இவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி வந்துடுவாங்க இந்த ராசிக்காரங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபப்படுவாங்க. இந்த மாதிரி தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. கோபமாக பேசுகிறத விட அன்பாக பேசினா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா குரலை உயர்த்தி பேசவும் தயங்க மாட்டாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 30 நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா? வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவங்க சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவப்பெயர்கள்லாம் இதுனா வரையிலும் கிடைச்சிருக்கும். இனி அந்த நிலை மாறும். அந்த அவப்பேர் யாருக்கிட்ட நீங்கள் பட்டீங்களோ அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இனி வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது. பகையானவங்களாம் இந்த டைம் உங்ககிட்ட நட்பாக உறவாடுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பகையாளியை கூட இந்த டைமு நட்பாக பழகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பண வாய்ப்புகள் வரும். பழுதான வாகனம் இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்திலலாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அரசாங்க காரியங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கட்டுரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு வர இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் முன்ன அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூடுமான வரை கொஞ்சம் வீணாக அலைச்சல் இருக்குது பார்த்தியா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
உங்களை தவறாக புரிந்து கொண்ட உங்களுடைய உறவுகள் இந்த டைமு வந்து வழியே வந்து பேசுவாங்க. அதே மாதிரி மன்னிப்பு கேட்கவும் ஒரு சிலர் தயங்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எதிர்பாராத அளவுக்கு பண வரவு இந்த டைமு சிறப்பாக இருக்குது. தந்தையுடன் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த மாத முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு தகவல், அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் இருக்குது அப்படின்னு தாராளமாக செலவு செய்ய வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்தபடி இந்த மாதத்தில் ஓரளவுக்கு லாபத்தை பெறுவீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக வியாபாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த நாள் வரைக்கும் போட்டியாக இருந்தவங்களாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாத இறுதியில் சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துறதும் நல்லது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும். கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலாகட்டும், மற்ற கலைத்துறை அன்பர்களாகட்டும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கலைத்துறையில் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி இது யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக மாணவர் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னாவே நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக வலம் வருவீங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பெருமான வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். முடிந்தால் தினமுமே முருகப்பெருமான வழிபடுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மனக்குழப்பம், பயம் இதெல்லாம் படிப்படியாக குறையும். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அதில் சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் முழுசாக எந்த ஒரு விஷயத்துலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பெரிதாக ஏதாவது முதலீடு பண்ணுறோம், பெரிதாக ஏதாவது வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவனிக்க முடியாத உங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பத்தோடு இந்த டைம் இருக்குது. கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் பேசக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனசில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், மனசஞ்சலம், பயம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த நிலைமையில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். வீண் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. இந்த மனசில் ஒரு விதமான குழப்பம் இருக்கக்குள்ளே நம்ம முக்கிய முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்பும் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே 2 பேரும் மனம் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இடத்தை பொறுத்தவரைக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையில் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் போடுங்க. கண்டிப்பாக
திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்தந்த வேலையை நீங்கள் செய்யணும், இந்தந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெரிதாக வராது. அதே மாதிரி மனக்குழப்பமும் அதிகம் வராது. முடிந்தால் இந்த துளாராசி அன்பர்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தினமுமே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். நன்றி. தேங்க்யூ.